ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் லைட் சவுண்ட் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஸ் வாட்டர் குடித்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஐஸ் வாட்டர் தான் குடிப்பீங்க, குடிக்கவும் தோணும். ஸோ தயவு செஞ்சு அப்படி குடிக்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான தண்ணி குடிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு மிகவும் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க. அந்த தண்ணியை நம்ம தேவையான அளவு எடுத்துக்காமல் விட்டுட்டா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பும் இருக்குங்க, கெட்ட கொழுப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா அந்த கொழுப்பு, அந்த கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புலையே தங்கிடும். இதே வார்ம் வாட்டர், அதாவது வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்ம உடம்பை விட்டு வெளியே கொண்டு வந்துடும். அப்புறம் நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். அப்புறம் ஐஸ் வாட்டர், தொடர்ந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிக்கிட்டே வருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாகவே இருக்காது, அதாவது கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தா. அப்புறம் ஐஸ் வாட்டர் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா வெளியேறவே முடியாதுங்க. டைஜஷன் சிஸ்டமும் பாதிப்படையும் இதனால். அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வரும். அது என்னென்னா, ஒன்று த்ரோட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும், இன்னொன்று பல்கூச்சம் ஏற்படும், அப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமே தலை வச்சு படக்கூடாதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும். ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது, கோல்டு வாட்டர் குடிக்காதீங்க நீங்கள். அப்புறம் இது கோடை காலமாக இருந்தாலுமே நீங்கள் ஐஸ் வாட்டரை தயவு செஞ்சு தவிர்க்க பாருங்கள். வெது வெதுப்பான தண்ணி குடிங்க. வெது வெதுப்பான தண்ணி குடிக்கலைன்னா நார்மல் வாட்டராவது குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐஸ் வாட்டரை தவிர்த்துருவோம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இது வெயில் காலங்கிறனால ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க யாராக இருந்தாலுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐஸ் வாட்டரை தவிர்த்துட்டு மண்பானை தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் பாரம்பரியமான ஒன்றும் ஆரோக்கியமான ஒன்றும். மண்பானை தண்ணி குடிக்கிறனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க, எந்த நோயும் வராது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது குடிக்கிறனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஐஸ் வாட்டரை தவிர்த்துட்டு மண்பானை தண்ணி குடிக்க பாருங்கள். அளவான தண்ணி குடிச்சிட்டு, தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருப்போங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.